வணக்கம் my dear நண்பா நண்பீஸ். நான் உங்களில் ஒருவன் ஜேகே. நீ ஜேகேவா? இல்ல, ஜேகே கிடையாது. ஜேகேவோட குட்டி நான் தான் ஜேகே. இன்னைக்கு நம்மளோட ஜேகே கிரியேட்டிவிட்டியில ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இவரை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். இவரை நிறைய வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க. இவர் என்னோட மகன். இவர் நிரோஷ் ராகவ் என்கிற நானு தான் இவர். சோ இன்னைக்கு இவருமே நம்மளோட வீடியோல ஒரு பார்ட்டா இருக்க போறாரு. என்ன நிரோஷ்? எஸ். ஏன்னா அவருக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ நிறைய பேர் எங்களுக்கு ரிக்வெஸ்டா கொடுத்துருந்தீங்க. சோ உங்களோட ரிக்வெஸ்ட் எல்லாத்துக்குமே ஒரு ரிசல்ட்டா தான் என்னோட வீடியோ இருக்க போகுது. என்ன வீடியோ பாக்குறீங்களா? எங்களுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸ அன்பாக்ஸ் தான் பண்ண போறோம். இப்ப என்ன ஃபெஸ்டிவல் வந்துகிட்டு இருக்கு? நானும் தீபாவளி. எஸ், தீபாவளி ஃபெஸ்டிவல் வருது இல்லையா? சோ அந்த தீபாவளி ஃபெஸ்டிவலுக்காக இந்த பாக்ஸ் ஃபுல்லா செம்மையான கிராக்கர்ஸ் எல்லாமே இருக்கு. சோ இந்த கிராக்கர்ஸ் எல்லாம் எக்ஸ்க்ளூசிவா எங்களுக்கு சிவகாசியில இருந்து நாங்க இம்போர்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த கிராக்கர்ஸோட டீடைல்ஸ் வேணும், இந்த டீலரோட டீடைல்ஸ் வேணும்னா கண்டிப்பா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த டீடைல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். இவ்வளோ பெரிய ஒரு பாக்ஸ், இவ்வளோ நிறைய ஒரு கிராக்கர்ஸ், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நம்மளுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸா இதுதான் வேணும்னு எங்களுக்கு சூப்பரா கொடுத்தாங்க. சோ கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள என்னென்னலாம் கிராக்கர்ஸ் இருக்குன்னு பாத்துருவோமா? எஸ் எஸ், வாங்க போலாம். இப்ப அன்பாக்சிங் பண்ண போறோமா? ஆமா, ஆஃப் கோர்ஸ் அன்பாக்சிங் தான். அன்பாக்சிங் பண்றதுக்கு சிசர்ஸ் எல்லாம் ரெடியா இருக்குல்ல, பண்ணிடலாமா? வாங்க பண்ணலாம். இது சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு, ஆசமா இருக்கு. சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு, ஆசமா இருக்கான். சோ நிறைய அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணிருக்காரு. சோ இப்போ ஒன்னொன்னு எடுத்து பாத்துருவோமா நானும் இதுல? சோ ஃபர்ஸ்ட் என்னோட சாய்ஸ். ஓகே, வாவ், இங்க பாரு நானும், செம்மையான ஒண்ணு இருக்கு. இது என்னது? இது டான்சிங் ரைடர். டான்சிங் ரைடர் 25 ஷாட்ஸ். நானும் சாதாரணமான சிங்கிள் ஷாட் கிடையாது, டான்சிங் ரைடர் 25 ஷாட்ஸ் இருக்கு நம்மளுக்கு. சூப்பர்ல. எஸ், அடுத்து பாப்போமா? இந்த பேக்கிங் பத்தியும் நான் சொல்லி ஆகணும். சூப்பரா பேக்கிங் தந்திருக்காங்க. வாவ். சோ ஆமா, நிறைய கரெக்டா எக்ஸாக்ட்டா பேக் பண்ணிருக்காங்க, பாக்ஸ் எல்லாமே போடுது. சோ இப்போ உன்னோட சாய்ஸ் நானுமா, என்ன வேணாலும் எடுங்க. அவர் ஒரே வெடிகுண்டு மிரட்டலா எடுத்திருக்காரு. சோ இது பாத்தீங்கன்னா நேம் எதுவும் கொடுக்கல. நம்மளோட தோனி இருக்காரு, சென்னை சூப்பர் கிங்ஸுக்கே விசில் போடுங்கன்ட்டு. ஐ திங்க் ரொம்ப டமால் டமால் வெடிக்கிற ஒரு வெடியா தான் இருக்கும் போல. இந்த மாதிரி ஒரு வெடி கொடுத்துருக்காங்க. தென் இது எல்லாமே வெடி பார்த்துப்போமா? லக்ஷ்மி வெடி இருக்கு. லக்ஷ்மி வெடியிலேயே சைசஸ் டிஃப்ரெண்டா இருப்பாருங்க. இது பெரிய லக்ஷ்மி, இது மீடியம் சைஸ் லக்ஷ்மி. நெக்ஸ்ட் கோல்டன் லக்ஷ்மி. கோல்டன் லக்ஷ்மி பயங்கர சவுண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இது இந்த மயில் பட்டாசுன்னு சொல்லுவாங்கல்ல, ஆல்மோஸ்ட் லக்ஷ்மி வெடி மாதிரியே தான் இருக்கும். நெக்ஸ்ட் இதுவே லக்ஷ்மி வெடி கொடுத்துருக்காங்க. இது குருவி வெடி. குருவி வெடி, வாவ் சூப்பர். பாக்ஸ் எடுங்க. இதோ இங்க ஒரு குருவி வெடி. பாக்ஸ் எடுப்போமா? பெரிய பாக்ஸ் எடுப்போமா? அப்பாடா. சரம் சரம், மாஸ் மாஸ், சரம் சரம் தானே? மாஸ் இல்ல, இதுவும் ஷார்ட்ஸ் தான். 30 ஷார்ட்ஸ் இங்க இருக்கு பாருங்க. ஏய், என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. 30 ஷார்ட்ஸ் நல்லா நைட் டைம்ல ஸ்கைல பயங்கரமா இருக்கும் போல. சோ ஆல்ரெடி ஒரு 25 ஷார்ட்ஸ் போச்சு. இது 30 ஷார்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, கிரீனும் ரெட்டும் மிக்சிங்கா ஒரு ஷாட், ரெட் ஒரு ஷாட், ப்ளூ ஒரு ஷாட், நிறைய கலர் ஷாட் இருக்கு. இல்ல நானும் நிறைய ஷார்ட்ஸ் வரும். ஏன்னா இது 30 ஷார்ட்ஸ் இல்லையா, இன்னமும் அதிகமா ஷார்ட்ஸ் வரும். நெக்ஸ்ட் எடுப்போமா? இது என்னது? பேப்பர் பாம். பேப்பர் பாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய இந்த WWF அந்த ரெஸ்லர்ஸோட போட்டோஸ் இருக்கு இதுல. மேபி இதுவும் பயங்கரமான ஒரு வெடியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நானு இப்ப நான் கூக் எடுத்திருக்கேன். இது போன வருஷத்துலயும் வந்துச்சு. போன வருஷம் ஞாபகம் வருது. ஆக்சுவலா நம்ம 2024 அன்பாக்சிங் கூட பண்ணியிருக்கோம்ல நானும்.
சோ அந்த தீபாவளியோட கிராக்கர்ஸ் அன்பாக்சிங்குமே வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சது உங்ககிட்ட இருந்து. தேங்க்யூ சோ மச். நீங்க அந்த வீடியோவை பார்க்கலன்னா நான் கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் அட்டாச் பண்ண நீங்க அதையுமே பார்க்கலாம். அவங்க கிட்ட இருந்து தான் இவங்க கிட்ட இருந்தா லாஸ்ட் டைமே நாங்க ஆர்டர் கொடுத்துருந்தோம். ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நல்ல சஃபிஷியண்டா கிராக்கர்ஸ் எல்லாம் இருந்ததுனால திருப்பியும் இந்த வருஷமும் அவங்க கிட்ட இருந்தே நாங்க கொடுத்துருக்கோம். எங்களுக்காக நிறைய என்ன சொல்றது காம்ப்ளிமெண்ட்ஸாவுமே கொடுத்தாங்க. ஸோ கண்டிப்பா நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் அட்டாச் பண்றேன், டீடைல்ஸ் கொடுக்குறேன். ஸோ இது வந்து கோக் புஷ்பானம் மாதிரி கிடையாது, பட் அதே ஒரு ஸ்டைல்ல ஒரு பேட்டர்ன்ல தான் வந்து இது வந்து வெடிக்கும், நைட்டு வெடி. ஆனா இது வந்து ரொம்ப ஹைட் போகும். சிறுசா இருந்தாலும் ரொம்ப ஹைட் போகும். சிறுசா இருந்தாலும் ஹைட். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ரொம்ப போகுமா? சூப்பர். அடுத்தது என்னது? நான் இது மெர்க்குரி மேஜிக் நைட்ஸ், மெர்க்குரியோட மேஜிக் நைட்ஸ். ஐ திங்க் இதுமே பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் தான். ஒன்னே ஒண்ணு கொடுத்தாலும் பயங்கரமா கொடுத்துருக்காங்க. இவ்வளவு தடியா இருக்கு பாருங்க, தெரியுதா? நானும் நல்ல ப்ராடா கொடுத்துருக்காங்க, சூப்பரா. சோ நைட் வெடி தான். சோ மோஸ்ட்லி வந்து நாங்க நைட்டு வெடி தான் கேட்டோம். ஆப்வியஸ்லி நம்ம என்ன பண்ணுவோம், நைட்டு தானே வந்து கிராக்கர்ஸ் எல்லாமே பர்ஸ்டிங்க. ஸோ நீங்க வந்து கிராக்கர்ஸ் பர்ஸ்ட் பண்ணும் போதுமே ரொம்பவே சேஃபா வந்து கிராக்கர்ஸ் வெடிங்க. குட்டீஸ் எல்லாம் கிராக்கர்ஸ் வெடிக்கிறீங்க அப்படின்னா யாராச்சும் ஒரு எல்டர் பர்சனை வந்து கூட வச்சுட்டு வெடிங்க. பக்கத்துல ஒரு பக்கெட்ல தண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஏதாச்சும் கொளுத்தி போடணும்னா அதுல போட்டுக்கலாம். நீங்க பக்கெட்ல தண்ணி வந்து நல்ல ஒரு 3/4 அளவு ஃபில் பண்ணியாவது வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. உனக்குமே நானும் நீயுமே கிராக்கர்ஸ் பர்ஸ்ட் பண்ணும்போது தயவு செஞ்சு பேர் ஃபுட்டோட வந்து கிராக்கர்ஸ் வெடிக்காதீங்க, ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட கிளாத்திங்குமே பாத்தீங்கன்னா மம்மி என்ன கிளாத் நம்ம யூஸ் பண்ணணும்? அதுதான் நெக்ஸ்ட் அதான் சொல்லி வரேன். கிளாத் பாத்தீங்கன்னா ஒரு காட்டன் பேஸ்டு மிக்சரா ஒரு கிளாத் போட்டுக்கோங்க. ரொம்ப ஜிகு ஜிகு ஜக ஜகாலாம் போட்டு வெடிக்க வேண்டாம். தீபாவளிக்கு நீ காலையில போட்டு கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வரலாம் அவங்களோட புது துணியில. ஆனா ஒன்ஸ் நீ வந்து பட்டாசு வெடிக்க போறேன், கிராக்கர்ஸ் வெடிக்க போறேன் அப்படின்னும் போது நல்ல ஒரு காட்டன் ட்ரெஸ்ஸா போட்டுட்டு உனக்கு கம்ஃபர்ட்டா இருக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு நீ வெடிக்கலாம். சரி, இப்ப காட்டன் மட்டும் ஃபயர் ஆகாதா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, ஃபயர் ஆகாதான் இல்ல, நம்மளுக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்ட்டா இருக்கும். ஸ்வெட்டிங்லாம் கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணும். ஃபயர் ஆகுற அளவுக்கு நீ போய் பட்டாசு போய் அவ்வளவு கிட்ட வெடிக்க கூடாது. நீ தூரமா இருந்து அந்த பெரிய ஊதுவத்தில தான் வெடிக்கணும். பக்கெட்ல தண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கணும். ஓகேவா? ஷூஸ் போடக்கூடாதா? தாராளமா ஷூஸ்மே போடலாம். பேர் ஃபுட்ல போக கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் எடுங்க. நெக்ஸ்ட் ரொம்ப கொஸ்டின் கேக்குறான். டோரா புஜ்ஜி. டோரா புஜ்ஜி சூப்பர். கலர் ஃபவுண்டைன், ட்ரை கலர் ஃபவுண்டைன். ட்ரை கலர் ஃபவுண்டைன். ஐ திங்க் இது வந்து அந்த ஃப்ளவர் பாட் புஷ்பானம் மாதிரி வரும். ட்ரை கலர் ஃபவுண்டைன் கொடுத்துருக்காங்க. இதுல நிறைய பீசஸ் இருக்கு, 6 பீசஸ் இருக்கு உள்ள. டோரா புஜ்ஜியோட பேர் போட்டு வந்திருக்கு. நெக்ஸ்ட் வாவ், ப்ளூ மூன் ஸ்கை கிங். ப்ளூ மூன் ஸ்கை கிங். ஸோ ஆல்மோஸ்ட் இதுமே பாத்தீங்கன்னா நைட்டு வெடிதான். மேபி கையில வச்சுட்டு வெடிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லா வந்து இந்த ப்ளூ கலர்ல லைட்டிங்ஸ் எல்லாமே போயிட்டு வர மாதிரி இருக்கும் போல இது. ஓகே, அடுத்து இது எடுக்கலாம். சரி, ஓகே. சூப்பர். புஷ்பானம் வந்துட்டாரு. ஏஞ்சல் புஷ்பானம், கலர் கோட்டி புஷ்பானம் தான். இது பெரிய சைஸ் புஷ்பானம் போல. சோ நான் எதுவுமே வந்து ஓபன் பண்ணல, நாங்க அப்படியே பாக்ஸோட சொல்றோம். கண்டிப்பா வந்து தீபாவளி அன்னைக்கு நம்ம இதெல்லாம் பர்ஸ்ட் பண்ணும் போது வீடியோ எடுத்து உங்களுக்காக பப்ளிஷ் பண்றோம். நீங்க அதையுமே வந்து நீங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து செம்மையா இருக்கு. ஜூம்பா டான்ஸ். டான்ஸ் ஆடிக்கிட்டே வெடிக்கணும் நான். ஓகே, சோ ஜூம்பா டான்ஸ் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இட்ஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ற மாதிரியான ஒரு டான்ஸ். ஜூம்பா டான்ஸ். ஓகே, அடுத்து எலிஃபண்ட். என்னது இது? ஜங்கிள் பீட்னு சொல்லிட்டு ஒன்னு கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் ஓபன்ல இருக்கு, என்னன்னு பாப்போமா? இல்ல, ரொம்ப பேக்கிங்ல தான் இருக்கு, உள்ள எதுவும் தெரியல. சோ ஜங்கிள் பீட்னா ஐ திங்க் இங்க அனிமல்ஸ் வந்திருப்பாங்க. சிங்கிள் பீஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கேக்குதா நானும் சவுண்ட் உனக்கு? இல்ல, அதிகமா இருக்கு. ஒரு பீஸ் சவுண்டும் கேக்குது. சரி, நம்ம வெடிக்கும் போது இதை பார்ப்போம். நான் சிங்கிள் பீஸ்னு சொல்றேன், நானும் வந்து மல்டிபிள் பீஸ்னு சொல்றேன். எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் The Captain America. Marvels. சூப்பர்டா. மார்வலோடது இருக்கு பாருங்க. எத்தனை பீசஸ் இருக்கு நான் இதுல?
த்ரீ பீஸ் 3 பீசஸ் இருக்கு, 3 in 1. சோ 3 பீசஸ் இருக்கு. கேப்டன் அமெரிக்கா, மார்வல் எல்லாம் போட்டு இங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தந்திருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தந்திருக்காங்க. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தர போறாங்க? 3 பிரிங்க, 3 பிரிச்சுட்டு வைங்க. நிறைய பேர் வந்து இந்த தப்பு நம்ம பண்ணுவோம். இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் வெடிக்கும் போது தலைக்கீழ வச்சிருவோம். அந்த ஷார்ட்ஸை வந்து எப்படி வைக்கிறது தெரியாம அது நம்மளுக்கே வந்து ரிவர்ஸ் இருக்கும். இல்ல நானுமா நிறைய வாட்டி நாங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம். இப்படி வைக்க வேண்டிய ஷார்ட்ஸ் என்ன பண்ணுவோம், திருப்பி வச்சிருவோம். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம 3 வந்து கரெக்டா மேல் நோக்கி இருக்கிற மாதிரி 3 வச்சுட்டு நம்ம வச்சனாலே நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ அந்த தப்பு நீங்க பண்ணிடாதீங்க. எப்பவுமே கிராக்கர்ஸ் வெடிக்கும் போது பக்கத்துலயே பெரிய பாக்ஸ்ல கிராக்கர்ஸ் எல்லாம் வச்சுட்டு வெடிக்காதீங்க. அது கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இல்ல எதுக்கு கீழேயாவது சேஃபா வச்சுட்டு கிராக்கர்ஸ் பர்ஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒண்ணு போய் எடுத்துட்டு வாங்க. அப்புறம் நானும் அடுத்து இப்ப நான் என்ன பண்ணேன், முன்னாடியே என்ன கிராக்கர்ஸ் எடுத்துக்கலான்னு பண்ணேன். தேடிக்கினாரு. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. பட்டர்ஃப்ளை இது ஆக்சுவலா லாஸ்ட் டைம் இருந்தது இல்ல நானுமா. இது வந்து ரொம்ப வெளிச்சம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே சுருன்னு சுத்திக்கிட்டே போச்சு. இது எப்படின்னா வச்ச உடனே அப்படியே பட்டர்ஃப்ளை வந்து எப்படி ஃப்ளை பண்ணிட்டே போகும் அந்த மாதிரி போச்சு. ஞாபகம் இருக்கா? சோ இந்த இதுமே வந்து நல்லா இருக்கும். நல்ல வெளிச்சமா இருக்கும். சுத்தி சுருன்னு சுத்திக்கிட்டே இருக்கும் பட்டர்ஃப்ளை. ஓகே, அடுத்து அப்பா இது அன்பாக்சிங்ல இருக்கு. அன்பாக்சிங்கே ஒரு அன்பாக்சிங்ல இருக்கு. இது ஷார்ட்ஸ் தான். சோ இதுதான் நான் சொல்றேன். இங்க பாருங்க, இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து திரி இருக்கா. இப்ப நம்ம இதை எப்படி வைப்போம், இப்படி வைக்கணும். அதாவது நம்மளோட திரி வந்து மேல் நோக்கியே இருக்கணும். இது லைட்டா மட்டும் பிரிச்சுட்டு இப்படியே வச்சாலே போதும். இப்படி வச்சிருவோம், தப்பு. பிக்சர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து மேலதான் இருக்கணும். ஏதாவது ஸ்ட்ரைட்டா நீங்க பார்த்தா உங்களுக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். இப்படி வச்சாதான் நம்மளால வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட்லி வந்து இதை வந்து சுசுறுவத்தி அந்த மாதிரி கொஞ்சம் பெருசா கம்பி பிடிச்சு வைக்கிற மாதிரி வைங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கும். டக்குன்னு நீங்க ஓடியும் போயிடலாம். ஒண்ணு கீழே பஸ்ட் ஆயிட்டு மேல பஸ்ட் ஆகும். எடு டக்குன்னு எடு. நிறைய இருக்கு, இன்னும் எடுக்கணும். கலர் ஸ்மோக். ஆனா இது போன வாட்டியே வந்து ரொம்ப கொஞ்ச நேரம் தான் வந்துச்சு. கொஞ்ச நேரம் வந்தாலும் செம்ம ஸ்மோக் இல்ல. இது கலர் கலரா வந்துச்சு. இது நம்ம ஹோலிக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, கையில வந்து கலர்ஸ் எல்லாமே வச்சுட்டு ஸ்டிக்கா இருக்கும்ல கலர்ஸ். அந்த மாதிரி போட்டோஸ்க்குலாம் இது வந்து நிறைய யூஸ் பண்ணிப்பாங்க. போட்டோ ஷூட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. இல்ல நம்ம நார்மலா போட்டோ எடுக்கிறோம்னா நல்ல ஒரு ஃப்ளோரசன்ட் கலர்ல கிரீன், ஃப்ளோரசன்ட் ப்ளூ மாதிரி எல்லாம் பயங்கரமா இருக்கும் இதுல. அந்த மாதிரி இந்த வாட்டியும் வந்து நாங்க தீபாவளிக்கு அந்த மாதிரி எடுத்து அனுப்புறோம். அடுத்து எந்த இருக்கு இந்த இருக்கு ராக்கெட் பாம். இது நம்ம யூசுவல் ராக்கெட் நம்ம எல்லாம் சின்ன வயசுல எல்லாம் வெடிப்போம்ல, அந்த மாதிரி ராக்கெட் நினைக்கிறேன். ராக்கெட் பாம். ஓகே, சூப்பர். அடுத்து டெடி பியர். எடுக்க வந்து கொண்டே இருக்கிறதே. இன்ஸ்டா செல்ஃபியா. ஐ திங்க் இது கையிலே வச்சு அடிக்கலாம்னு நினைக்கிறேன். நானும் கையிலே வச்சு ஒரு சைடு மட்டும் நம்ம வந்து நெருப்பு வச்சுட்டா அப்படியே ஃபிளாஷ் மாதிரி வரும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டா செல்ஃபி ஸ்டிக்கா. ஆனா நம்மளுக்கு போன வாட்டி வந்து கேமரா மாதிரி வந்துச்சா, ரொம்ப பவரா இருந்துச்சு. இது கொஞ்சம் பவரா இருக்கும். கரெக்ட். லாஸ்ட் டைம் வந்து கேமரா அப்படின்னே வந்து ஒரு பட்டாசு இருந்துச்சு. இந்த வாட்டி இருக்கான்னு பாப்போம். அது அப்படியே வச்ச உடனே அந்த பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா நம்ம கண்ணு அப்படியே பறிக்குது. அதாவது எப்படி ஓல்டன் டேஸ்ல எல்லாம் இந்த பிளாஷ் வரும் கேமரால, எக்ஸாக்டா அதே மாதிரியே இருந்தது. பயங்கரமான ஒரு பவர் கண்ணுக்கு. போட்டோ பிளாஷ். கரெக்ட். இந்த வாட்டியுமே அந்த போட்டோ பிளாஷ் இருக்கான்னு பாக்க எடுத்து கொடுக்கறது எங்களோட ஆத்துக்காரம். பட்டாசு லிஸ்ட் இருக்கு பாருங்க. பட்டாசு செக் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம லாஸ்ட் அதை செக் பண்ணுப்போம். இதுவுமே வந்து கையில வச்சே வெடிக்கலாம். இது மெர்க்குரி டார்ச்னு போட்டிருக்காங்க. அது ஆக்சுவலா இது பென்சில் தான். 90s கிட்ஸுக்கு நம்மளுக்கு எல்லாம் தெரியும். இது பென்சில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கையில வச்சு எடுப்போம். பாதி வந்து எரியும், அதுக்கப்புறம் நின்னுடும். அதே மாதிரிதான் இது. கொஞ்சம் பெருசா இருக்கு, அவ்வளவுதான். பென்சில் ஸ்டிக் அப்படின்னு சொல்றாங்க இத. நெக்ஸ்ட் அடுத்து ஜாட்டி. சோ ஜாட்டி தான் வந்து குட்டீஸுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். சோ இது ஜாட்டி. இது நான் எடுக்கிறேன். இது பயங்கரமா இருக்கு. இது நம்ம லாஸ்ட் டைம் கூட இருந்தது இல்ல நானும். ஆமா, அன்பாக்சிங்லயே இருக்கு. லாஸ்ட் டைம் கூட இருந்துச்சு. இது வந்து ராக்கெட் மாதிரியான ஒரு ஸ்டைல்ல தான் இருக்கு. குட்டி ராக்கெட் மாதிரி இருக்கு. இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். குட்டி ராக்கெட் ஸ்டைல்ல இருக்கு. இது வந்து அப்படியே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எலக்ட்ரிக் சுசுறுவத்தி.
சுசுர்வத்தி ஒண்ணு வந்து அந்த பட்ட பட்ட பட்டன்னு வெடிக்கும்ல, அதுக்கு மேல அப்படியே வந்து முள்ளா இருக்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த டைப் இது, அந்த டைப் சுசுர்வத்தி. இது பாரு, இது ஹெலிகாப்டர். லாஸ்ட் டைம் வந்து ஞாபகம் இருக்கா? இப்ப நீங்க ராக்கெட் எடுத்தீங்கல்ல, அதுல ரெக்க இல்ல, இதுல ரெக்க. அவ்வளவுதான். இது எங்க தெரியுமா ஆக்சுவலா நாங்க எடுத்து வச்சோம், மொட்டை மாடி இருக்குல்ல, மொட்டை மாடி அந்த கைப்பிடி செவருல வந்து வச்சோம். அப்படியே ஹெலிகாப்டர் மாதிரியே பறக்குது. செம்ம பயம் ஆயிடுச்சு. பக்கத்து வீட்டு மாடியில எல்லாம் போய் விடுது இது. ஏன்னா இது வந்து ஹெலிகாப்டர் எப்படி போகும்னு தெரியாது. லாஸ்ட் டைம் தான் பண்ணோம். இந்த வாட்டி ரொம்பவே சேஃப்டியா என்ன பண்ண போறோம், கீழே வச்சே பறக்க போறோம். இது ஹெலிகாப்டர்ன்றதுனால பயங்கரமா அப்படியே காத்துல போச்சு. நல்லா ஞாபகம் இருக்கா உனக்கு? பயங்கரமா மேல பறந்தது. நாங்க மொட்டை மாடி செவுத்து மேல வச்சோம். சோ இது ரொம்ப சேஃபா வச்சு வெடிக்கணும். அடுத்து தோணு இது பாரு, ஆல்வேஸ் ஃபேவரட் வீல்ஸ். என்னது இது, என்ன சொல்லுவாங்க? இது சங்கு சக்கரம். சங்கு சக்கரம். சோ சங்கு சக்கரம் வந்து எப்பவுமே வந்து ஃபேவரட்னா சங்கு சக்கரம் புஷ்பானம் தானே நம்ம. மம்மி சங்கு சக்கரம், ஒரு சங்கு சக்கரத்துக்கும் இன்னொரு சங்கு சக்கரத்துக்கும் இது பிளேட் போட்டு வச்சா, பிளேட் போட்டு வெய்ய நல்லா வெடிக்கும் தலையிலேயே. நிறைய சுசுர்வத்தி இருக்கு. ஸோ சுசுர்வத்திஸ் வந்து இது எல்லாமே வந்து என்ன சொல்றது, சுசுர்வத்தி டைப்ல தான் கொடுத்துருக்காங்க. ஆமா, சூப்பர். இது என்னது? இங்க மங்கி பேங்கா. ஏய் கரெக்டா படி. மங்கி பேங்க். ஏய் என்ன கரெக்டா படி. MONKEY. மணி பேங்கா? இல்லங்க, மங்கி பேங்க்ன்றா, மணி பேங்க். மங்கியே இல்ல. அதாவது பார்த்த உடனே இதுதான் அப்படியே என்ன பார்த்த உடனே மங்கி என்னதா இருப்பாருங்க. சோ பார்த்து மட்டும் இது பண்ணக்கூடாது, கரெக்டா அது வந்து ப்ரொசீஜரா பார்க்கணும். நாம ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தோம் ஒரு கேமரா. அந்த கேமரா இப்ப கிடைச்சிடுச்சா? எஸ் பெருசா வந்திருக்கு இந்த வாட்டி. போன வாட்டி சின்ன ஒரு பாக்ஸ் வந்துச்சு, இந்த வாட்டி பெருசா இருக்கு. போன வாட்டி ஒன்னே ஒன்னுதான் வந்துச்சு. இல்ல ரெண்டு ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. இந்த பாருங்க கேமரா போட்டோ, இத பாருங்க கேமரா மாதிரியே இருக்கா. கேமரா தான் ஆக்சுவலா அந்த பிக்சரு. இதோ திரியெல்லாம் கிடையாது இதுக்கு. நம்ம வந்து சுசுர்வத்தில ஜாட்டில அந்த மாதிரி இந்த இடத்துல போய் நம்ம வந்து இந்த நெருப்பை வந்து வச்சிடணும். ஸோ இது வந்து நிக்க வச்சு அப்படி நின்றுடும், அட்டதனை நிற்கும். இந்த இடத்துல நம்ம வச்சிட்டோம்னா அப்படியே இதுல வந்து அப்படியே ஃபிளாஷ் பயங்கரமா அடிக்கும், சூப்பரா இருக்கும். ஆனா பக்கத்துல நின்று பார்க்க முடியாது, இது வெடிக்காது. அப்படியே அதுல இருந்து ஃபிளாஷ், அதுல இருந்து ஒரு லைட், அவ்வளவுதான். சூப்பரா இருக்கும். ஓகே, அடுத்து எடுப்பா. அடுத்து திரும்ப சுசுர்வத்தியா? இது பெருசு. லாஸ்ட் டைம் பார்த்தது வந்து சின்னது, எமர்லாண்ட். பெருசு பெரிய சுசுர்வத்தி. அதாவது ரொம்ப நீட்டா கம்பி இருக்கும்ல, சேஃபா வெடிக்கிறதுக்கு, அந்த மாதிரியான சுசுர்வத்தி. சூப்பர், சூப்பரா இருக்கும். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாம். ஹைட்ரோ பாம். எனக்கு இது பாம்னாலே ரொம்ப பயம். மோஸ்ட்லி பட்டாசுல வந்து நான் பயப்படுற விஷயம் பாத்தீங்கன்னா லக்ஷ்மி வெடிக்கணும் பயம். அதே மாதிரி இந்த ஆட்டோ பாம்னா ரொம்ப பயம். இந்த டம்மு சத்தம், பாவம் இல்ல, நாய் குருவி எல்லாம் பயந்து ஓடும். இந்த இது வந்து ஆட்டோ பாம், ரொம்ப பயங்கரமான ஆட்டோ பாம். நெக்ஸ்ட் ஃப்ளவர் பாட். இது யூஸ்வல் நம்மளோட புஷ்பானம் தான், மீடியம் சைஸ் புஷ்பானம். இதுக்கு முன்னாடி ஒண்ணு காமிச்சோம், அது வந்து பெரிய புஷ்பானம், இது மீடியம் சைஸ். அதே மாதிரி சங்கு சக்கரமே பாத்தீங்கன்னா இதுக்கு முன்ன 2 பாக்ஸ், இது அது பெருசு, இது வந்து நார்மல் சைஸ் மீடியம் சைஸோட சங்கு சக்கர். இங்க பாருங்க, இங்க பைசன் கூட இருக்கு. இங்க பைசன் வேற போட்டிருக்காங்க, ரொம்ப பவர்ஃபுல்லா வெடிக்கும் போல. ஆக்சுவலா சங்கு சக்கரம் பாத்தீங்கன்னா 3 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. மீடியம் சைஸ், பெருசு, ரொம்ப பெருசு ஒண்ணு கொடுத்துருக்காங்க, மெகா ஒண்ணு. அதே மாதிரி புஷ்பானமும் பாத்தீங்கன்னா 2 பாக்ஸ் புஷ்பானம் இருக்கு, பெருசு சின்னது. தென் சங்கு சக்கரம் சுசுர்வத்தி வந்து பெரிய சுசுர்வத்தி 2 பாக்ஸ் இருக்கு. மீடியம் சைஸ் சுசுர்வத்தி எல்லாம் பாத்தீங்கன்னா 5 பாக்ஸ் இருக்கு. ஜாட்டியுமே அப்படிதானே நானுமா? ஆல்ரெடி நம்ம வந்து ஜாட்டி வந்து பாத்துட்டோம். சோ இந்த ஜாட்டியுமே பாத்தீங்கன்னா பெரிய ஜாட்டியா இருக்கு. எஸ், இது போன வாட்டியே வந்துச்சு. சோ ஜாட்டி எல்லாம் எப்பவுமே தனித்தனியா வெடிக்காம நம்ம புஷ்பானம் சங்கு சக்கரம் வெடிக்கிறதுக்குலாம் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் திருப்பு பாம். என்னது பாம்? கிங் ஆஃப் கிங் அப்படின்னு சொல்லிட்டு கிங்காங்க போட்டு ஒரு பாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து ட்விங்க்லிங் ஸ்டார் நைட்டு கிட்கேட் ஒண்ணு இருக்கு. இது எல்லாமே வந்து நைட் வெடி தான், வெடிச்சு பார்ப்போம். இது ஜாட்டி தான், பாருங்க ஜாட்டியோட பிக்சர் கொடுத்துருக்காங்க, ஜாட்டி தான். ஸோ ட்விங்க்லிங் ஸ்டார், இட்ஸ் ஜாட்டி. தென் பிஜிலி பாருங்க,
2 packets ஆஃப் பிஜிலி. ஒன்னு வந்து இந்த மிளகா பட்டாசுன்னு சொல்லுவோம்ல, ஐ மீன் ரெட்லயே இருக்கும். இன்னொன்னு வந்து ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும்ல, ஒயிட் அண்ட் ரெட்ல, அது கொடுத்துருக்காங்க. கிட்கேட் பார்த்துட்டோம். பாருங்க, அப்பாடா இந்த லக்ஷ்மி வெடி எல்லாம் பாத்தீங்களா, பயங்கரமா கொடுத்துருக்காங்க. நிறைய பாம்ஸ் எல்லாமே இருக்கு, லக்ஷ்மி வெடி. ஸோ ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு நம்மளோட அன்பாக்சிங் வீடியோஸ். எல்லாத்தையும் எடுத்து திருப்பி உள்ள போடலாமா? நானு போடுறேன். நான் எல்லாத்தையும் உள்ள போடுறேன். செக்கிங் பண்ணல, நான் போடுறேன். எல்லாத்தையும் உள்ள போடுறேன். Wake your ass up because it's time to go beast mode. இந்த தீபாவளிக்கு நம்மளுக்கு எப்படி இருக்க போகுது? காலை கட்ட போகுது. சூப்பர். சோ ஃபைனலி இந்த தீபாவளி 2025 தீபாவளி சூப்பரா ஸ்டார்ட் ஆயிருக்கு எங்களுக்கு. அன்பாக்சிங்கோட கிராக்கர்ஸ் எல்லாமே பயங்கரமான புது புது கிராக்கர்ஸ், புது புது வெரைட்டியா எங்களுக்கு எல்லாமே டெலிவரி ஆயிருக்கு. அகைன் நான் சொல்றேன், இது எல்லாமே எங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா சிவகாசில இருந்து வந்துச்சு. உங்களுக்கு இந்த டீலரோட டீடைல்ஸ் வேணும், இந்த கடையோட டீடைல்ஸ் வேணும்னா எங்களுக்கு என்ன பண்ணணும்? கமெண்ட் பண்ணணும். எஸ், கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த டீடைல்ஸ் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். சூப்பரா ஒரு செக்லிஸ்டோட எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 40 ஐட்டம் இருக்கு. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் புஷ்பான் சைஸ் வாரியா இருக்கு. வெரைட்டிஸ் ஆஃப் ஷார்ட்ஸ் இருக்கு. 25 ஷார்ட்ஸ் இருக்கு, 30 ஷார்ட்ஸ் இருக்கு, பெரிய மெகா ஷார்ட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி நிறைய நைட் வெடி இருக்கு. போட்டோ பிளாஷ் நைட் வெடி இருக்கு, ஹெலிகாப்டர் ஷார்ட்ஸ் நைட் வெடி இருக்கு, பட்டர்ஃபிளை இருக்கு. நிறைய புது புது ஐட்டம். இந்த மாதிரி பேப்பர் பாம் இதெல்லாம் வந்து என்னன்னே தெரியல. ஆக்சுவலா இதெல்லாம் வெடிச்சாதான் நம்மளுக்கு தெரியும் எந்த மாதிரியான வருதுன்னு. டயட் கோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பயங்கரமா எக்ஸைட்டிங்கா இருக்கு போது வெடிக்கிறதுக்கு. எங்களோட சேர்ந்து, அதாவது ஜேகே கிரியேட்டிவிட்டியோட சேர்ந்து நீங்களும் தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்க. இந்த வீடியோவை பாக்குறது மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபாலோ மீ இன் இன்ஸ்டாகிராம் ஆல்சோ, ஜெயஸ்ரீ கண்ணன் பேஜ்ல. இன்ஸ்டாலுமே வந்து என்ன ஃபாலோ பண்ணலாம். இன்ஸ்டாவோட ஐடியுமே உங்களுக்கு வந்து நான் டேக் பண்ணி அனுப்புறேன். கைண்ட்லி ஃபாலோ மீ இன் இன்ஸ்டா ஆல்சோ. உங்க ஜேகே சொன்னாங்கல்ல, என்ன ட்ரெஸ் போட்டு வெடிக்கணும்? காட்டன் ட்ரெஸ் போட்டு வெடிக்கணும். சோ ஒரு ப்ரிகாஷனா வெடிக்கணும். நாட் ஒன்லி காட்டன். நம்ம எப்பவுமே என்ன ஒரு விஷயம் பண்ணும் போதுமே நம்மளோட சேஃப்டி தான் அங்க ஃபர்ஸ்ட் ஒரு மேஜர் ரோலா இருக்கணும். ஒரு சைக்கிள் நீங்க ரைட் பண்ணும் போதும் சரி, ஒரு பட்டாசு வெடிக்கும் போதும் சரி, ஒரு வேலை நீங்க செய்யும் போதுமே சரி, என்ன பண்ணாலுமே நம்மளோட சேஃப்டி அங்க வந்து ஃபர்ஸ்ட் மெயின் ஃபோக்கஸா இருக்கணும். அது பண்ணிட்டோம்னா நம்ம ஈஸியா இந்த ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்துமே தப்பிச்சிடலாம். ஓகே, நானும் எஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாமா? தன்யவாத். தன்யவாத். நான் உங்களில் ஒருவன் ஜேகே. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.